Dear friends, this is Savi from Savi's Corner. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப சிம்பிளா சட்டுன்னு செய்யற ஒரு ரெசிபி தான் புடலங்காய் முட்டை பொரியல். இது புடலங்காய் சாப்பிடாதவங்களையும் சாப்பிட வச்சிரும். வாங்கி இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ புடலங்காய் வாங்கி அந்த தோல்லாம் நல்லா சீவி உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துட்டு அந்த வெளியே இருக்க பகுதியை மட்டும் இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இது எதுக்காகனா இதில் இருக்க அந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிகட்டுறதுக்கு தான். ஸோ இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்து நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். இதை எப்படி ட்ரெயின் பண்ணோன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து புழிஞ்சிங்கனாலே இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்துடும். ஸோ இது இப்படி புழிஞ்சு இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 புடலங்காய் தான் யூஸ் பண்ணேன். அதில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புடலங்காயை சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கணும். ஸோ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் போதும். அது நல்லா வெந்துடும். பாருங்க, இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் 2 முட்டையை உடைச்சு ஊற்ற போகிறேன். இப்போ நல்லா கிளறிக்கோங்க. முட்டையும் புடலங்காயும் நல்லா ஒன்றா சேரணும். இப்போ இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அண்ட் டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்து தான் கொஞ்சம் பிழிஞ்சிருக்கோம். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். ஸோ ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான புடலங்காய் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் வெரைட்டி ரைஸ், ரசம் சாதம் இது எல்லாத்தோட ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். முக்கியமாக ஆஃபீஸ் போகிறவங்க இது சீக்கிரமாக செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.